எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளை கனியா என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாம எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மீதிலும் ஏதோ ஒரு விதமான அன்பு செலுத்துறோம். ஆனா அந்த எல்லா அன்புலையும் ஏதோ ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். சில சமயங்கள்ல அந்த எதிர்பார்ப்பு நம்ம அறியாமலே கூட இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களும் நம்ம மேல அதே மாதிரி ஒரு பாசம் வைக்கணும், நேசம் வைக்கணும் அப்படின்னாவது எதிர்பார்ப்போம். ஆனா எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம பாசத்தை செலுத்துவது அப்படின்றது ஒரு அம்மாவால மட்டுமே முடியும். இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி திலகம்மை. வாங்கம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன். சத்துணவு சாப்பாடு எடுத்துட்டு நான் நைட்டு வர வரைக்கும் அம்மா எப்போ அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு என் பிள்ளைங்க பஸ்ஸ பார்த்துட்டு இருப்போம். என் பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து என் பிள்ளைங்க நான் எல்லாம் வைராக்கியம் வச்சோம். ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை அழிக்கவும் செய்யலாம், உயர்த்தி 4 பேருக்கு முன்னாடி நிலைநிறுத்தி நிக்கவும் செய்யலாங்க மேடம். திலகம்மை. ஆமா. எந்த ஊருமா உங்களுக்கு? என் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்களா? ஓகே. என்ன படிச்சீங்கம்மா நீங்க? நான் 6th படிச்சிருக்கேன். 6th வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சோ எழுத படிக்க வரும்? எழுத படிக்க வரும். ஏன் 6வதுலயே நிறுத்திட்டீங்க? குடும்ப சூழ்நிலை. அப்பா வந்து வேலை சரியில்லை. அப்போ கொஞ்சம் அங்க இருக்க எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் டீச்சர் நீங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு விவரம் தெரியாத வயசு. நான் வர்றேன் சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டேன். 8 வயசு. ஸ்கூல் டீச்சர் வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக அவங்களை கூட்டிட்டு போயிட்டாங்களா? அவங்க வந்து உனக்கு இஷ்டம் இருந்தா வா, எங்க பிள்ளைங்களா மாதிரி உன்னை வச்சுக்கிறேன், வரையான்னு கேட்டாங்க. ஆனா நான் அவங்க என்கிட்ட பேசின ஒரு அன்பை வச்சு நான் வரேன் சொல்லி, ஒரு விதத்துல அவங்களும் உங்களுடைய நலனை கூட கருதி சரி எப்படியும் குடும்ப சூழல் சரியில்லை, அங்க வந்து கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கட்டுமே கூட நினைச்சாங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு போய் நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தாங்க. அவங்க வீட்டோடய இருந்தீங்களா? அவங்க வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு எல்லா வேலைகளும் பார்த்துட்டு அவங்க வீட்டோடவே தங்கிட்டேன். தன்னுடைய பிள்ளைங்களை போல என்கிட்ட வந்து ரொம்ப அதிகமா அன்பு காட்டி என்னை ஒரு சர்வெண்டா நினைக்காம என்னை வந்து ஒரு தன்னுடைய பிள்ளைங்களா நினைச்சாங்க. அப்ப எனக்கு எங்க அப்பா அம்மா மேல இருந்த அன்பை விட அவங்க மேல எனக்கு அதிகமா அன்பு வந்தது. அப்புறம் எப்படி எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு 17 வயசுங்கும் போது கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்தாங்க. நான் வேலை பார்த்த வீட்லயே அவங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்ப நான் சொல்லிட்டேன், இல்ல ஏன் அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களே உங்களுக்கு மாப்பிள்ளைய பார்த்து வைக்கிறேன், நீங்க வேணான்ட்டீங்க? வேண்டாம், அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்க? ஆமா. இப்ப எங்க அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 17 வயசுல கல்யாணம்? ஆமா. புதுக்கோட்டையில. அதுக்கப்புறம் நீங்க அவங்க வீட்டுல வேலை செய்யல? இல்ல, புதுக்கோட்டையில இருந்து மாப்பிள்ளை இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்பா அம்மா கிட்ட கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணி நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருந்தோம். கம்பி வேலை செஞ்சாரு, எங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக கம்பி வேலை. அவருக்கு அந்த வேலை தெரியாது. அந்த வேலை செஞ்சு கொஞ்ச நாள் நல்ல லைஃப் போயிட்டு இருந்தது. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பையன். அப்போ குடும்பம் அப்படியே போயிட்டு இருந்தது. நீங்க அதுக்கப்புறமா எந்த வேலையும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எந்த வேலையும் பார்க்கல? எந்த வேலைக்கு போகல. நல்லா வச்சிருந்தாங்க. பிள்ளைங்களையும் நல்லா செழிப்பா வச்சிருந்தாரு. திருப்பி பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த வேலையிலிருந்து அவரு
கொஞ்ச காலம் ஒரு 15 வருஷம் குடும்பம் நடத்தினேன். எனக்கு 31 வயசுங்கும் போது அவர் வந்து தவறிட்டாரு. எப்படி இறந்தாருமா? எதனால? அவருக்கு எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். அது அவங்க குடும்ப பிரச்சனையினால. அந்த மன வருத்தத்துல நான் வந்து சீமனை எடுத்து குடிச்சிட்டேன். குடிச்சு ஜிஹெச்ல என்ன அட்மிட் பண்ணிருந்தாங்க. தைரியம் பத்தாதுங்க. இப்ப இருக்கிற தைரியம் எனக்கு அப்ப தைரியம் இல்லை. அந்த அந்த பயத்துல அவர் வந்து நான் இறந்துருவேன், நம்ம ஒய்ஃப் இறந்து நம்ம பிள்ளைங்களை நம்மனால வளர்க்க முடியாதுன்ட்டு அவங்க ஊருக்கு போய் அவரும் 2 நாள் நான் வருவேன்னு பார்த்திருக்கிறாரு. நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தீங்க, ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. அவர் இங்க என் கையெழுத்து போட சொல்லி இருக்கிறாங்க. கையெழுத்து போட சொன்னோன்னு பயந்துட்டு, எல்லாரும் குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கையெழுத்து போட தான் வேணும், அது ஒரு ஃபார்மாலிட்டி தானே. அந்த கையெழுத்தை வாங்கின உடனே அவருக்கு என்ன நினைச்சாரு எனக்கு தெரியாது. என்னோட பெரிய பொண்ணுகிட்ட சட்டை தேய்ச்சிட்டு வாமா நான் வெளியே போயிட்டு வரேன்ட்டு பொண்ணு சட்டை தேய்ச்சிட்டு வந்து கொடுத்ததுதான் என் பிள்ளைங்க அவரை கடைசியா பார்த்தது. நான் அவரை கடைசியா பார்த்தது. ஒரு 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைங்களை என்ன பார்க்க வந்த போது நான் கேட்டேன், அப்பா எங்க கேட்டேன். அப்பா எங்க போனாரு தெரியல, சட்டை தேய்ச்சி கொடுக்க சொன்னாங்க. திருப்பி சரி ஊருக்கு தான் போயிருப்பாரு சொல்லி நான் வந்து என்னோட சின்ன மக கடைசி மக வந்து 2 வயசு குழந்தை, அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போகும்பொழுது பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ ஊருக்கு போனோன்னா அப்பா தூங்கிட்டு இருப்பாரு, அப்பா எழுந்திரிங்கப்பான்னு சொல்லு நான் அம்மா மறைஞ்சுக்கிற சொல்லி விளையாட்டு கோபத்துல இருப்பாருன்னு நினைச்சீங்களா? ஆமா. ஆனா நாங்க போகும்போது அவர் உயிரோட இல்ல, அவரு எனக்கு முன்னாடி இறந்துட்டாரு. எப்படி? அவரு பாய்சன் சாப்பிட்டாரு. நாங்க போகும்போது புதுக்கோட்டை ஆஸ்பத்திரியில வச்சிருந்தாங்க. நான் கடைசியா பார்த்தது அவரை 2-3 நாளைக்கு முன்னாடிதான். என் பிள்ளைங்க எல்லாம் யாரும் பார்க்கல. என் பிள்ளைங்க எல்லாம் வர்றதுக்குள்ள கூட அடக்கம்படி என் பிள்ளைங்க எல்லாம் கடைசியா பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் எங்களை அங்க வச்சிருந்தாங்க. எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போதே எங்களை அங்க நல்லா பாத்துக்க மாட்டாங்க. ஏதோ போனா வந்தா எந்த இது எங்களுக்கு சலுகை கிடையாது. 30வது நாள் நாங்க கோயம்புத்தூருக்கு சொல்லுவாங்க, நல்ல தங்கா கூட்டிட்டு வந்த மாதிரி 4 குழந்தை தெருவுல கூட்டிட்டு வந்து நின்று எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. எங்க அம்மா வீட்டுல அந்த குழந்தைங்களை வச்சு ஒரு சின்ன ரூம்ல இருந்தேன். அப்பா சோறு போடுறதுக்கு வேண்டி அந்த குழந்தைங்களை வந்து எங்க வீட்டுல திட்டுவாங்க அம்மா. அப்போ பக்கத்திலேயே ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு போனேன். எந்த வேலையுமே தெரியாது. வீட்டு வேலைக்கு போறதுக்கு வெக்கப்படுவேன். அவங்க வந்து 150 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் 4 குழந்தைங்கள 3 குழந்தைங்கள படிக்க வைக்கணும். ஒரு குழந்தைய வீட்டுல அனாதி மாதிரி ரோட்ல விட்டுட்டு போவேன். அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். அந்த குழந்தைய எவ்வளவு செல்வாக்க, அந்த குழந்தைக்கு ஒரு நேரம் சோறு ஊட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டோம். நாங்க எல்லாம் போயிருவோம். அது பாட்டுக்கு ரோட்ல தெரியும். கடைசி குழந்தை அவளுக்கு ஸ்கூலுக்கு போற வயசு இல்ல, அதோட அது 2 வயசு குழந்தை. பெரிய பொண்ணுக்கு அப்ப என்ன வயசு? 12. பெரிய பொண்ணு வந்து அப்போ 9th படிக்குது. படிப்பை நிறுத்திட்டாங்களா? இல்ல, படிப்பை நிறுத்தலைங்க. அந்த வீட்டு வேலைக்கு போயிட்டு அவங்க அந்த ஸ்கூல் மிஸ் அவங்க அந்த குழந்தைய வேண்டிய தேவை புக்ஸ், பழைய புக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஸ்கூல்ல இருந்து. அந்த பிள்ளை அந்த ஒரு யூனிஃபார்ம் காலையில போட்டு போயிட்டு வந்து சாயந்தரம் அலசி காய போட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த யூனிஃபார்ம் போட்டு போய் என் பிள்ளைங்க அவங்க அப்பா இருக்கும்போது கேட்டது வாங்கி கொடுப்பாரு. அந்த சிலப்பில் இருந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு என்னால நல்லா வச்சுக்க முடியல. என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு இல்லை. இப்போ நான் அந்த ஸ்கூல்ல எனக்கு சத்துணவுல வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சத்துணவு சாப்பாடு எடுத்துட்டு நான் நைட்டு வர வரைக்கும் நான் வர்ற பஸ்ஸை 4 குழந்தைகளும் ஸ்கூல் முடிச்சு வந்து அம்மா எப்போ அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு என் பிள்ளைங்க பஸ்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழம்பு அங்கிருந்து வர வர கெட்டுரும். அந்த சோத்தை தாளிச்சு என் பிள்ளைங்களுக்கு
எப்படியாவது இந்த ஊர்ல நம்ம கரை சேர்ந்து என் பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். என் பிள்ளைங்க நானும் எல்லாம் வைராக்கியம் வச்சோம். என் குழந்தைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. என்னோட ஒவ்வொரு உழைப்புலையும் என்னோட பிள்ளைங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த பெரிய பொண்ணு கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாச்சும் 10th நிறுத்திட்டு டெய்லரிங் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அந்த பொண்ணு கொண்டு வர காசை மிச்சம் பிடிச்சு பையன் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த டாக்டர் வீட்டுல கிளினிக்ல சேர்த்து விட்டுட்டேன். அந்த பையனுக்கு ஒரு 30 ரூபா கொடுப்பாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு 4 மணிக்கு ஒரு டீ வடை தான், சத்துணவுல தான் சாப்பிடணும். சாப்பிட்டு ஒரு டீ வடையை குடிச்சிட்டு அந்த பையன் போய் நைட் 10 மணி வரைக்கும் அங்க டாக்டர் கிட்ட கார் கழுவ சொன்னா கழுவும். எல்லா வேலையும் என் பையன் செய்வான். என் பையன் கூச்சமே பார்க்கல. எங்க அக்கா அம்மா அக்கா கூட பிறந்தவங்க நல்லா வச்சுக்கணும்னு என் மகன் வந்து இன்னும் வேலைன்னு இல்லம்மா சொல்ல முடியாது. என் மகன் செஞ்ச எங்க வீட்டுக்கு ஆம்பளைன்னு என் மகன் வந்து எங்களை இந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்கனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கிறோம். திருப்பி எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்வோம். செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி என் பெரிய பொண்ணுக்கு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா, ரிலேஷன் கூட இல்ல, ஃப்ரெண்டு மூலியமா என்னோட பெரிய மாப்பிள்ளைய சொன்னாங்க. என்னோட பெரிய மாப்பிள்ளை அவரு என் வீட்டுக்கு முதல் பெரிய மாப்பிள்ளையா வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் என் குடும்பம் கொஞ்சம் அந்த பொண்ணை வெளியே தாட்டணும்னா அடுத்தது மீனா ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல வேலைக்கு சேர்த்துனேன். 3000 ரூபாய் சம்பளத்துக்கு போச்சு. என்னுடைய மகன் படிப்பை முடிச்சாங்க 2 பேரும் இல்லையா? +2 மீனாவை +2 நிறுத்திட்டேன். படிக்க வைக்க முடியல. +2 முடிச்ச உடனே வேலைக்கு அனுப்பிட்டேன். வேலைக்கு அனுப்பி அந்த பொண்ணு ஒரு 3000 ரூபாய். முதல் பொண்ணு தான் தையல் கத்துக்கிட்டாங்களா? எம்மிங் பண்ண போகுமா வாரமெல்லாம் என் பொண்ணு அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த பொண்ணு இந்த அளவுக்கு இருக்கிறான்னா என்னோட குடும்பத்தை, என் குழந்தைங்கள, நான் தாய்ங்கிறத விட அவதான் தாய். நான் தாய் இல்ல, நான் வந்து உழைச்சிட்டு வர்றதுதான். என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சவரட்டனை பண்ணி சாப்பாடு செஞ்சு என்னோட வீட்டு வேலைக்கு வந்து எல்லாமே பாக்குறதுக்கு நான் தாய் இல்ல. என் பிள்ளைங்களுக்கு தாய் வந்து அவதாம்மா. இன்னும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிள்ளைங்கனால கொண்டு வந்து கொடுக்குற காசை மிச்சப்படுத்தி என் பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி 2 பிள்ளைங்களுக்கு நகை போட்டு கட்டி கொடுத்தேன். 2வது மருமகனும் நல்லா என் மகளை வச்சுக்குவாருங்க. அவர் 2வது மருமகன், அவரும் நல்லா வச்சுக்குவாருங்க. அப்புறமா என்னுடைய மகனை வந்து ஒரு கிளினிக்ல இருந்துட்டு அங்க டிரைவர் அம்மா வேலைக்கு மாறிட்டாங்க. கிளினிக்கையும் பாத்துக்குவான், டிரைவராவும் வேலை செஞ்சு என்ன வேலை, இந்த வேலை செஞ்சா இன்னைக்கு 10 ரூபாய் கிடைக்குதுன்னா அதுக்கு ஓடுவான். நாள் கிழமையே இல்லைங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்த நாளே கிடையாதுங்க மேடம். எல்லாருமே ஓடிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை கூட போனா 100 ரூபாய் கிடைக்குன்னு நான் போயிடுவேன். என் பையன் காலையில 7:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க மேடம். 5:30 மணிக்கு எழுந்திருச்சு 7 மணிக்குள்ள போய் 4-5 கார் கழுவிட்டு வருவாங்க. ஒரு காருக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க மேடம். 6 கார் கழுவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து 7:30 மணிக்கு பஸ் பிடிச்சு குனிமுத்தூர் போவாங்க. குனிமுத்தூர் போய் டாக்டரை கொண்டு போய் ஜிஹெச்ல விட்டுட்டு திருப்பி அங்கிருந்து பஸ் ஏறி குனிமுத்தூர் போவாங்க. குனிமுத்தூர் போய் அங்க அவங்க என்ன வேலை சொன்னாலும் என் மகன் கூச்சமே பட்டதில்லை, செய்வான். அப்போ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என் மகன் அங்கேயே போலீஸ் குவார்டர்ஸ் இருந்துச்சு. அவங்க என் சம்மந்தி, அவங்கதான் என் சம்மந்தி. அவங்க பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாங்க. கல்யாணம் பண்ணி, ஆனா அவரு எந்த எதிர்ப்பும், என் மருமக சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ண இவரைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். என் மருமக 3 டிகிரி வாங்கி இருக்கிறாங்க மேடம். நல்லா படிச்சிருக்கிறா. ஆனா என் மகனோட அழகைவோ இதைவோ பார்க்கல, என் மகனுடைய உழைப்ப பார்த்தாங்க. என் மருமக பார்த்து அவங்க அப்பாட்ட இந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? 8 வருஷம் ஆச்சுங்க மேடம். 8 வருஷம் ஆச்சா? 8 வருஷம் ஆச்சுங்க மேடம். சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? நீங்க எடுத்த முடிவு சரிதானு தானே நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. கல்யாணம் பண்ணுனாங்க மேடம். அதை பத்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க பார்த்த உங்களுடைய பார்வையில இருந்து அவங்கள பத்தி சொல்லுங்க. எல்லா மருமகளுக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் நடுவில் எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா இப்போ வரைக்கும் எனக்காக ரொம்ப விட்டு கொடுத்து, வயசை பார்க்காம சின்ன பொண்ணு
தெரியாம செய்யறேன். நான் ரொம்ப சத்தம் போடுவேன், திட்டுவேன். உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, நீ என்ன திட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நீ என்ன என்ன திட்டுறது அப்படின்ல கேட்க மாட்டாங்க. அவங்க 3 பொண்ணுங்க வந்து கஷ்டப்பட்டு அவங்கள எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் மேல என்ன வச்சிருக்கிறாங்க. அவங்க வாங்கறதை விட 5 ரூபா ஜாஸ்தியா தான் இருக்கும் எனக்கு என்னோட பொருள் எல்லாமே. இந்த 8 வருஷத்துல ஒரு நாள் கூட போய் எனக்காகன்னு ஒரு புடவைன்னு நான் கடையில வாங்கினதே இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு அவங்க எடுத்து கொடுக்குற புடவை தான். நான் வந்து நல்லா வசதி, நான் எங்க அப்பா நல்லா வச்சிருந்தாருங்க என்ன. நான் ஒரே பொண்ணு தான். கஷ்டம்னா என்னன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. என் வீட்டுக்காரர் முழுக்கொண்டு எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாம தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பருக்க சோறு நான் வேஸ்ட் பண்ணா கூட திட்டுவாங்க. அதுக்கு நான் தான் உட்காந்து சண்டை போட்டிருப்பேன், நீங்க என்ன திட்டுறீங்க அப்படின்னு. ஆனா அது அவங்க சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போதுதான் தெரியும் அது வந்து எவ்வளவு அந்த ஒரு பருக்க சோறு என் பிள்ளைங்க வந்து நல்ல அதுக்காக அவங்க அரிசி எத்தனை சாப்பாடு கஷ்டப்பட்டாங்கிறது எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியுங்க. நல்ல அரிசி சாப்பாடு எப்படா எங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. என்னோட நிலைமையில வேற எந்த பொம்பளை இருந்திருந்தாலும் அவங்க வேற முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அது அந்த முடிவை எடுக்க கூடாது. அந்த முடிவை எடுத்ததுனாலதான் என் குடும்பம் கஷ்டப்படுதுன்னு நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன். என் தப்புனாலதான் என் வீட்டுக்காரர் இறந்தாரு. நான் ஒரு கோலத்தனமான முடிவு எடுக்க போக என் கணவர் இறந்தாரு. ஆனா அந்த முடிவு வந்து எவ்வளவு பெரிய விபத்துன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன், பொம்பளைக்கு பொம்பளையாயிரு, ஆம்பளைக்கு ஆம்பளையா இருந்து சாமர்த்தியமா பொழைச்சு காட்டுறதுதான் தைரியம். ஒவ்வொரு கஷ்டப்படுற பொம்பளைங்களும் என்ன பாருங்க, என்ன பார்த்து நீங்க இது பண்ணுங்க அப்படிங்க மேடம். நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே பார்க்கும்போது எப்படி இருக்கு ஜம்முன்னு இன்னைக்கு? கண்டிப்பாங்க மேடம். நீங்க இவ்வளவு நேரம் உங்க கதையெல்லாம் சொல்லலைன்னா உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கடந்த காலம் நடந்தது இருக்குன்னு யாருக்கும் யாருக்குமே தெரியாதுங்க தெரியாது. மேடம். அவங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க இப்ப அம்மா இன்னைக்கு நிறைய பேசினாங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அம்மா கிட்ட இருந்து அவங்க மனசுல இருந்து இந்த கடந்த காலங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதை தனிமையில இருக்கும்போது சொல்லி இருக்கிறாங்க மேடம். தனியா இருக்கும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி இந்த மாதிரி நீயும் இந்த மாதிரி ஆத்திரப்படாத, எந்த ஒரு முடிவையும் ஆத்திரத்துல எடுக்காத, எதா இருந்தாலும் இது பொறுமையா யோசிச்சு எடு. எப்பவுமே ஆத்திரமா கோவப்படும் போது எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் இருக்குங்க. அதனால என்னோட வாழ்க்கை மாதிரி நீயும் மாத்திக்காத. என்னதான் உன் வீட்டுக்காரு, அவங்க பையன் கூட சொல்ல மாட்டாங்க, உன் வீட்டுக்காரு என்னதான் கோவப்பட்டாலும் நீ அந்த நேரத்துக்கு கோவப்பட்டாலும் கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா அதை பத்தி பேசு. உடனடியா அதை பத்தி பேசுனீங்கன்னா அப்ப பிரச்சனை பெருசா அழகா ஒரு அம்மாவா எப்படி உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணுமோ அதெல்லாம் பொண்ணு அனுபவத்துல இருந்து வருது. இது சும்மா வார்த்தைகளா வந்தாக்கா நமக்கு இதாகாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாடம். கண்டிப்பா எனக்கு அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேம். ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை அழிக்கவும் செய்யலாம், உயர்த்தி 4 பேருக்கு முன்னாடி நிலைநிறுத்தி நிக்கவும் செய்யலாங்க மேடம். இப்போ சில குடும்பங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா வந்து அம்மாக்கள் வந்து என்னுடைய கஷ்டம் தெரியாம அவங்கள வளர்த்தேன்னுவாங்க. பட் உங்க குடும்பம் வந்து ரொம்ப வேற விதத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா உங்க குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து உழைச்சு அவங்கவுங்க எப்படியோ அவங்களுடைய பங்களிப்பை இந்த குடும்பத்துக்கு கொடுத்து நீங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த குழந்தைங்களை பார்க்கலாமா? வாங்கம்மா. இதுல யாரு குட்டி பொண்ணு? நீங்க தான் நெய் சோறு சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. அதுக்கப்புறமா அப்பா அவருடைய மறைவுக்கு பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டதும் நீங்க தான். ஆனா இன்னைக்கு அம்மா சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு கூச்சப்படாம ஒரு கௌரவம் பார்க்காம, சரி சொல்ற மாதிரி நம்ம ஒன்னும் திருடல போய் சொல்லல, ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்ச வேலைய உங்களுடைய படிப்பு நேரம் போக போய் பார்த்து உங்களுடைய குடும்பத்தையே வந்து இன்னைக்கு தூக்கி நிறுத்திருக்கீங்க. அதுவும் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, மூத்த அக்கா நீங்க தானே? உங்க பேருமா? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி வந்து இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அம்மா இதுக்கு முன்னால சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்பவுமே சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. சோ உங்களுடைய ஞாபகங்களை சொல்லுங்கம்மா, எப்படி எல்லாம் இருந்தது உங்களுடைய கடந்த காலம்? எங்க அப்பா இருக்கும்போது எங்களெல்லாம் நல்லா செல்லமா வளர்த்தி நல்லா பண்ணாரு. திடீர்னு அவர் இறந்தோடனே எங்க அம்மா வேலைக்கெல்லாம் போனதில்லை. அப்போ திடீர்னு வேலைக்கு போகும்போது எங்களுக்கு வெளியிலலாம் அவ்வளோ யாரையும் தெரியாதுங்க. அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க.
அப்போ சரிட்டு பக்கத்துல எங்களுக்கு எங்க ஸ்கூல்ல மிஸ்ஸா வருவாங்க, அவங்க வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டு சரி எங்க வீட்டுல வேலை செய்யுங்க அப்படின்னு சரின்னு நானும் அம்மாவும் செய்யறோம்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போனோம். அப்ப அம்மாவுக்கு முதல்ல வேலை செஞ்ச இடத்துல இருந்துட்டு வர சொல்லி அப்ப நாங்க ஸ்கூல்ல வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலைக்கு போனாங்க. இப்போ எல்லாம் 4 பேரும் சேர்ந்துட்டு இவங்க 2 பேரும் தெரியாதுங்க, இவங்கள சின்ன குழந்தைங்க. நானும் என் தம்பியும் எங்க அம்மா கூட போய் சேர்ந்துட்டு எந்த வேலைனாலும் எங்க அம்மா தண்ணி எல்லாம் எடுக்க போவாங்க ஒரு வீட்டுக்கு, எங்க அம்மா கூட போயிட்டு செய்வோம். அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சோ நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சிட்டீங்க? நான் எங்க அப்பா நான் 9th போகையிலே எங்க அப்பா இறந்துட்டாருங்க. அப்புறம் 9th போயிட்டு அந்த ஒரு 2 வருஷம் அந்த மிஸ் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் இது பண்ணி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க, ஆனா அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. சாயங்காலம் ஈவினிங் அவங்க வீட்டுல போய் எல்லாம் குட்டியெல்லாம் பண்ணிட்டு அவங்களே டியூஷன் சொல்லி தந்து 10th டியூஷனுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் வழியில் அவங்களே எல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்ப 10th முடிச்சோன்னே அப்புறம் மேல அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தோம். அப்ப பணம் கட்ட முடியாதுன்ட்டு அம்மா திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. என் பிள்ளைய +1 படிக்க வைக்க முடியல. ஆனா அந்த பொண்ணு எல்லாத்துக்கிட்ட கெஞ்சிச்சுங்க மேடம், எங்க அம்மா படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிக்கணும்னு ரொம்ப வருத்தப்படுச்சு. ஆனா அந்த நேரத்துல என் பையன் ரொம்ப சின்ன பையன், அந்த 150 ரூபாய் இருந்தா அந்த மந்த்லயே நான் குடும்பம் நடத்திக்குவேன் மேடம். அந்த நிலைமையில நான் இருந்தேன். ஒரு தீபாவளிங்க மேடம், எங்களோட அம்மா என்னோட தம்பிங்க 2 பேரெல்லாம் புது துணி போட்டு வெளியே போறாங்க. என்னோட பிள்ளைங்களுக்கு ஒரு இட்லி கொடுக்க என்னால வழி இல்லை மேடம், என்னால ஒரு இட்லி செஞ்சு கொடுக்க வழி இல்லை. என்னோட குழந்தைக்கு தீபாவளினால அப்படியே என் முகத்தை பார்த்து அப்படியே பரிதாபப்படுது. என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன முனியம்மா மதுரையில இருந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அது 4 குழந்தைங்களுக்கு இட்லி போட்டு வச்சு, உங்க அப்பா இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம், உங்க அம்மா வந்து உங்களை நல்லா வச்சுக்குவாங்க, நீங்க நாங்க இருக்கிற இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி அன்னத்த தீபாவளி. இன்னைக்கு கடவுள் என்னை வந்து 2 பேர்த்துக்கு உதவி செய்யற அளவுக்கு வச்சிருக்கேன்னா என் பிள்ளைங்க அன்னைக்கு அந்த தீபாவளினால நான் எத்தனை வேதனைப்பட்டு எத்தனை கண்ணீர் வடிச்சு துன்பப்பட்டிருப்பேன்னு அன்னைக்கு இருந்த நிலையை நினைச்சா இன்னைக்குமே என்னால தாங்க முடியாது மேடம். இன்னைக்கு என்னைய ஒரு ராணிய கூட ஒரு ரொம்ப வசதி உள்ள வீட்டுல கூட என்னை அப்படி வச்சிருக்க மாட்டாங்க. அத சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மருமகள்ல இருந்து 4 பேரும் என் காலடியில வந்து எனக்கு என்னென்ன பணிவிட செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க மேடம். சமீபத்துல எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு, அப்ப எல்லாம் என் மருமக தான். என்னால எந்திரிச்சு டாய்லெட் கூட போக முடியாது மேடம், ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன். எல்லாம் பார்த்தாங்க, பிள்ளைங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட 5 பேருமே தாங்க மாட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய குடும்ப நிலைமைய வந்து ஒரு தாயின் சபதத்துக்கு எடுத்துக்காட்டாக நாங்க இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோங்க மேடம். கண்டிப்பா எங்களுடைய ப்ரோக்ராம் பாக்குறவங்க மீண்டும் இந்த மாதிரி முடிவுக்கு தற்கொலைக்கோ, இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கணும், தன்னுடைய பிள்ளைங்களை வெளியே ஒருத்தர் கொடுத்துறாம, அந்த குழந்தைங்களை கொல்லாம, நம்ம ஒரு இது பண்ணாம, நம்மளோட குழந்தைங்களை நம்ம கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைங்களை வளர்த்தணும்னு ஒவ்வொரு தாய்க்கும் இனி அந்த எண்ணம் வரணுங்க மேடம். உங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்போ போன் லைன்ல இருக்காங்க. சரிங்க மேடம். ஹலோ. ஷர்லின்றது யாரு? ஹெட் மாஸ்டர் பொண்ணு, நீங்க வளர்த்த பொண்ணு. அத சொல்லுங்க. ஓகே. ஷர்லி பேசுங்கம்மா, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா சொல்லு ஷர்லிமா. நல்லா இருக்கு ஷர்லிமா. உங்களை எல்லாம் வந்து எனக்கு வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு எனக்காக நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்பா அம்மா. என்னோட தாய் தகப்பனுக்கு மேல அப்பா அம்மா தான் என்னை வந்து ரொம்ப, எனக்கு நீ வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை வந்து நான் ஒவ்வொரு சமயம் அழுதுட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஊக்கம் கொடுப்பேன். அழுகாத, உன் பிள்ளைங்க மாதிரி நாங்க இருக்கிறேன்னு எனக்கு நீ ரொம்ப ஊக்கம் கொடுத்து என்னை வந்து தைரியப்படுத்தி இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொண்ணும் ஒரு காரணம். அந்த சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. பட் அப்பெல்லாம் எப்படி நல்லா தைரியமா இருப்பாங்களா, இல்ல அப்பெல்லாம் ரொம்ப எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பயங்கர போல்ட், ஆம்பளை மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, வெரி போல்ட், வெரி ஸ்மார்ட். எல்லா வேலைனாலும் பம்பரமா இருப்பாங்க. அந்த மாதிரி பம்பரமா இருப்பாங்களா? உங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்களாமா பக்கத்துல?
ஹலோ, சொல்லுங்கம்மா. பியூலா. நான் பியூலா பேசுறேங்க. பாப்புன்னு கூப்பிடுவா. கஷ்டத்தை புரிஞ்சு, அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சு நல்லா வளர்ந்தாங்க. எந்த வித தப்பான பழக்கத்துக்கு போகாம எல்லாம் நல்ல ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். திலகாவும் ஒரு வேலை இல்லாம ஒரு வேலை ஒரு 10 வீட்டுல வேலை செய்வான்னு. எங்க வீட்டுல வந்து வேலை செய்வா, ஸ்கூல்ல வேலை செய்வா, அதுக்கப்புறமா வேற வீட்டுக்கு தண்ணி எடுக்க போவா. கிடைக்கிற ஒரு 1 மணி நேரம்னாலும் அத வந்து யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணா. ரொம்ப சந்தோஷம் பியூலா. நீங்க எல்லாம் லைன்ல வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்ச நேரமா கடந்த காலத்தெல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே கொஞ்சம் இமோஷனலா இருக்கீங்க. பட் எனிவே அதெல்லாம் கடந்த காலம். நான் சொன்ன மாதிரி அந்த நிலைமையில இருந்து மாறி இன்னைக்கு வேற நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லையா? அதை தானே நம்ம இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு பாடமா எடுத்துக்கிறோம். ஸோ நீங்க வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க. அம்மா பெருமையா சொன்னாங்க 4 கார் வச்சிருக்கிறாப்புல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி எப்படி அந்த லைன்ல போனீங்க சொல்லுங்க. நான் வந்து டாக்டர்கிட்ட இருக்கும்போது சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணி இது கொண்டு டிரைவிங் கற்றுக்கிட்டேன். கடைசிக்கு எந்த வேலைங்க இருக்குன்னா ஒரு ஆட்டோ வாங்கி ஸ்கூல் ட்ரிப்னாச்சு குட்டி முன்னேறிடல அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட இருந்து ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்து. அப்புறம் சரி ஏன் கஷ்டப்படுறோம், நம்மளே சொந்தமாக பண்ணலாம் அப்படின்ட்டு பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் பார்த்து SBI பேங்க்ல லோன் தர்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். கிடைச்சி லோன் கிடைச்சது. லோன் கிடைச்ச ஒரு ஆம்னி வேன் எப்படி அதுக்கு லோனுக்கு வந்து உங்களுக்கு அவங்க எதுவும் யாராவது இதெல்லாம் கேட்டிருப்பாங்களே? இருந்து வெளியே வரும்போதே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு இடம் வாங்கினோம். இடம் வாங்கினேன்னா எங்க மச்சான் சொன்னங்காட்டிக்கு வாங்கினோம். அந்த இடம் வாங்கி அதை வந்து ஷூரிட்டியா கொடுத்த பேங்க்ல ஷூரிட்டியா கொடுத்து காரு வந்து அதுக்கும் ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணார். ராமநாதபுரத்துல பாலா மருத்துவமனைன்னு வச்சிருக்காங்க. அவங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு லோன் வாங்கி கொடுத்தாங்க. பரவாயில்லையா? அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடணும்னா அவங்க உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும் இல்லையா? நான் இப்ப வரைக்கும் யாரையும் திருடல, யாரையும் ஏமாத்து, இனிமேல் அப்படி செய்யவும் மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன், கஷ்டப்பட்டு. சின்ன வயசுலயே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வந்து ஒரு தயக்கம் கூச்சம் இல்லாம என்ன வேலை கிடைச்சாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 9 வயசுல நான் வேலைக்கு இன்வால்வ் ஆகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கினா 5 ரூபா. எங்க அப்பா இறந்து கோயம்புத்தூர் வந்தபோது வீட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கோயில் கட்டினாங்கன்னு செங்கல் சமன் விடிய விடிய அந்த 5 ரூபா கிடைச்சு மறுநாள் காலையில கஞ்சி வச்சு குடிச்சோம். இப்போ அதான் நான் வீட்டுல சொல்லுவேன், இல்லை 1 ரூபா நாலு செலவு பண்ணக்கூடாது. எனக்கும் ஒய்ஃபுக்கு சின்ன சின்ன இப்போ வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் இல்லை, ஒரு 3ஆவது வருஷத்துல இருந்து ஆடம்பரத்தை எதிர்பார்க்கும்போது சொல்லுவேன், அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, நான் இந்த மாதிரி இருந்துக்கிறேன், இதனால வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவான். இதனாலதான் சண்டை வரும் எங்களுக்கு. மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சண்டை வராது. நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து கஷ்டப்படாம வளர்ந்தவா. அவளுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. நல்லது. நீங்களும் அப்படி வச்சிருக்கீங்களாம்ல? இப்போ வச்சிருக்கிறேன். அவ எங்களை நம்பி வந்தாங்க மேடம். தாய் தாப்புன கூட வெறுத்துட்டு என்ன முன்ன பின்ன தெரியாது, என்ன நம்பி அவ வந்தா. என்ன நம்பி வந்த பிள்ளை என் 3ஆவது பிள்ளையோட அவ 4ஆவது பிள்ளை. இது வரைக்கும் மருமகளை பத்தி பேசிட்டோம் நிறைய. அதே மாதிரி மருமகன்கள் ரொம்ப நல்ல மருமகன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எதை செஞ்சாலும் அவங்களுக்கு தெரியாம செய்யவே மாட்டாங்க. ஒரு 10 ரூபா செய்யணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்ப உலக அறிவும் இருக்குல்ல, கரெக்டான அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இது செய்யலாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்றாங்க. ஓப்பனா சொல்லிடுவாங்க. அவங்க துணிச்சல் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்குங்க. செய்யாதன்னு திருப்பி செஞ்சோன்னா அது ஆகாம போயிருங்க. முன் உதாரணமா நினைக்கிறீங்க அவங்கள மாதிரி இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கும். வந்து மருமகனா அவங்க நினைக்கலைங்க, மகனாத்தான் நினைச்சிருக்கிறாங்க. நானும் அவங்கள மாமியாவே நினைக்கல, அம்மாவைத்தான் நினைச்சிருக்கிறேன். கஷ்டம் தெரியாத சின்ன பொண்ணு வந்து நான் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா அடிக்கொருக்கா வந்து அவங்க அம்மா கூட இவங்கெல்லாம் கஷ்டம் தெரிஞ்சவங்க. அதனால வந்து அவங்க அம்மா கூட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நான் வயசு தான் வந்து ரொம்ப கோச்சுக்குவோம் எதுக்கு எடுத்தாலும். ஆனா அதையெல்லாம் எதையுமே நினைக்க மாட்டாங்க. என்ன பேசினாலும் சரி திரும்ப திரும்ப வந்துட்டு எங்கிட்ட வந்து அவ ஒருத்தி தான் வந்து எங்க வீட்லயே கொஞ்சம் நல்லா வளர்ந்தவ, அதனால நீங்க கொஞ்சம் பொறுத்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வீட்டோட செல்ல பொண்ணு, அதனால அவளை நீங்க கஷ்டம் தெரியாம வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்தவரை நான் சொல்லணும்னாக்கா அவங்க ரொம்ப வேதனை படைஞ்சு
சோதனையில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் சாதிச்சிருக்கிறான்னு நான் சொல்லுவேன். ஒரு பெண் வந்து ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் உதாரணம் காட்ட முடியுங்க. இளமையில் வறுமை அப்படிங்கிறது ஔவையார் வாக்கு. ஆனால் அதுலேயும் இளமையில் வறுமையை விட கூடவே விதவைங்கிறது அது கொடுமையிலும் கொடுமைங்க. இந்த கொடுமையும் சகிச்சு 3 பொட்புள்ளையும் கையில் வச்சுருந்து பையனையும் வச்சிருந்து 4 பேர்த்தையும் கரையேற்றிருக்கிறாங்கனாக்கா உண்மையாக அதை நான் பார்த்து பல தடவை பொறாமையே பட்டிருக்கிறேங்க. இதெல்லாம் ஒரு சாதனைன்னு தான் சொல்லுவேங்க. ஏன்னா எல்லா பெண்களாலும் தனிப்பட்ட முறையில் தனிச்சு நின்று இந்த மாதிரி சாதிக்க முடியாதுங்க. நானும் கஷ்டப்பட்டு குடும்பத்துலேருந்து வந்தவனுங்க. அதனால் எனக்கு அந்த கஷ்டம் கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இப்போயும் பெருமைப்படுறேங்க. அவங்ககிட்ட என்ன எனக்கு பிடிச்சதுன்னாக்கா வைராக்கியம் ஜாஸ்தி. யார்ட்டையும் அனாவசியமாக கையாந்த மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தைங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அது நான் பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேங்க. எனக்கு இப்போ என் தாய் எனக்கு இருக்கிறாங்க. நான் 16 வயசுலேயே என்னுடைய தாய் அன்பை விட்டு பிரிஞ்சவன். எனக்கு அந்த தாய் அன்புங்கிறது எனக்கு இன்னைக்கு இல்லாத போச்சுங்க. நான் மனத்தில் எனக்கு இந்த மாதிரி தாயெல்லாம் எனக்கு கிடைக்கலங்கிற வருத்தம் எனக்கு இன்னமும் இருக்குங்க. எனக்கு விவரம் தெரியாத வயசுல என் தாய் என்னை தூக்கி பார்த்துருக்கலாம், பேசிருக்கலாங்க. விவரம் தெரியாத வயசுல என்னை கைவிட்டுட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி தாய் கிடைக்கலையான்ட்டு கட்டாயமாக நான் வந்து ஃபீல் பண்றீங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. பார்க்குற மற்றவங்க எல்லாம் இவங்களை போல ஒரு அம்மா கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றாங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. வசதியா இருக்கிறவங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட முடியும். பிள்ளைய பிறந்ததை விட அவங்க எங்களுக்கு அம்மாவை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். நான் எங்க அம்மாவை பார்த்துதான் எனக்கு பொண்ணுதான் பிறக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணதே எங்க அம்மாவை பார்த்துதான். அந்த குழந்தைய எங்க அம்மா மாதிரியே நான் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறோம். இப்ப எல்லாத்துக்குமே பையன், எனக்கு ஒரு பொண்ணு. அம்மா எங்களை எப்படி வளர்த்தினாங்களோ அதே மாதிரி அவளையும் நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு அம்மா மூலத்தை கிடைச்சிருக்கு. அம்மா வேற சொன்னாங்க இல்லையா, அது சாதாரணமா அந்த மாதிரி ஒரு வார்த்தை மனசுல இருந்து எல்லாருக்கும் சட்டுன்னு வந்துடாது. வசதியான குடும்பத்துல ராணி மாதிரி வச்சுப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்களே, அதை விட மேல இன்னைக்கு என் பிள்ளைங்க என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு ஒரு நிறைவான வார்த்தை. அண்ணன் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்க. அன்னிக்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னதே, அண்ணி நாங்க குழந்தையா இருக்கும் போது வாழைப்பழம் என்ன தாரே தொங்கும் அண்ணி, நாங்க ரொம்ப வசதியா இருந்தோம். அவ்வளவு பழம் திங்ஸ் அவ்வளோன்னு இருக்குங்க. நாங்க சின்ன குழந்தைதான், ஆனா இனி என் மைண்ட்ல இருக்கு. அப்ப நாங்களும் வசதியா இருந்தது. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கஷ்டப்படுறோம். ஆனா நாங்க அம்மா கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், என்ன சண்டை வந்தாலும் உங்க அம்மாவை மைண்ட்ல வச்சுக்கங்க. நீ அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா நல்லபடியா வீட்டுல நல்லா இருக்கும். ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு போலதான். நானும் அண்ணியும் அவ்வளவு க்ளோஸ்ல தான் இருக்கோம். அந்த அளவுக்கு அண்ணி கிட்ட சொல்லி அண்ணியும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது வரைக்கும் நான் அன்னைக்குதான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் அம்மாவை கஷ்டப்படுத்துனதே இல்லை. அம்மா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ வேற ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என் குழந்தைகளுக்குன்னு சொல்லி 3 பேருக்கு எடுத்துருவாங்க. இப்போ டீச்சர்ஸ் என்னமாங்க, நாங்க திலகாயமா பொண்ணா பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க உங்க அம்மா போல எங்களுக்கு அம்மா இருக்காங்க. இந்த ஒரு கான்பிடென்ட் எங்க அம்மாக்கு இல்ல அப்படின்னு. இன்னும் வினயகாண்டவங்க அவ்வளவு தூரம் அம்மாவை, அவங்க ஒரு சின்ன ரிங் வாங்குறதுனால அம்மா நீங்க வாங்கம்மா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு லக்குமா, நீங்க வாங்கன்னு அம்மாவை கூப்பிட்டு போய் தான் எல்லாமே செய்யறாங்க. அந்த அளவுக்கு அம்மாவை பார்த்து அவங்களும் அவ்வளவு ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. இப்படி ஒரு அம்மா கிடைச்சிருக்கு, நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அப்படி ஒரு அம்மா வேணும் அப்படின்ட்டு. பெரிய விஷயம் இல்லையா அது? ஏன்னா எல்லாருக்குமே அவங்க அம்மான்றது ஸ்பெஷல் தான். ஆனா அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு அம்மா நமக்கு இல்லையா அப்படின்னு மத்தவங்களையும் நினைக்க வைக்கணும்னா இன்னசென்டா இருக்காதம்மா, இவங்கள பார்த்து கத்துக்கம்மா அப்படின்னு அவங்க போய் பாம்பேல இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா பாருமா எப்படி இருக்காங்க, நீங்களும் இது போல வாங்கம்மா அப்படின்னு. சந்தோஷமா இருக்கீங்களா அம்மா? இப்போ சந்தோஷமா இருக்கிறேங்க மேடம். வைராக்கியத்துக்காகவே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க மேடம். அந்த ராமநாதபுரத்துல இன்னார் புள்ள இன்ன குழந்தைங்களை இப்படி வளர்த்துனாங்கிறதுக்கு உதாரணமா எடுத்து காட்டணுங்கிறதுக்கு வேண்டிய என்னோட சொந்த பந்தங்க முன்னாடி இப்பவும் நான் யார் வீட்டுக்கும் என் பிள்ளைங்களை அனுப்புறது இல்லை மேடம். இப்பவும் யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேங்க. ஏதாவது விசேஷம்னு வச்சாங்கன்னா போவோம். அதே மாதிரி எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம்னா கூப்பிடுவேன். நாங்க எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் அதிகமா போய்க்க மாட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிற எல்லா அம்மாக்களுமே நமக்கு நிறைய அழகான வாழ்க்கை பாடங்களை கத்து கொடுத்துட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த விதத்துல இன்னைக்கு நமக்கு நிறையவே அழகான பாடங்கள் கிடைச்சிருக்கு.
ஒரு முக்கியமான பாடம் உழைப்பு. அதாவது நம்ம எல்லாருமே சில சமயங்கள்ல சொல்லுவோம், நாங்க உழைக்க தயாரா தான் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வர வேண்டாமா, அதிர்ஷ்டம் கூட வர வேண்டாமா, அப்படி இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்போம். ஆனா இந்த குடும்பத்தை பார்க்கும்போது வந்து அவங்க அத்தனை பேருமே அந்த உழைப்பை மட்டுமே மூலதனமா கொடுத்து திரும்ப வந்து அழகான ஒரு வாழ்க்கையை அதுக்கு பரிசா பெற்றிருக்கார்கள். அதனால ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அவர் சார் கூட சொன்ன மாதிரி நீங்கள்லாம் ஒரு சமயத்துல வந்து உங்களை பார்த்து மத்தவங்க பரிதாபப்படுற ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து மத்தவங்க பெருமைப்படுறது மட்டும் இல்ல, பொறாமப்படுற அளவுக்கு நீங்க வந்து மேடம் உங்களுடைய உழைப்பால அழகா இன்னைக்கு வளர்ந்துருக்கீங்க. அதனால நீங்களா இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அற்புதமான ஒரு அம்மாவோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.